சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயப்பனுடைய ஆராட்டு இன்னைக்கு 12/12 வெள்ளிக்கிழமை நடக்குது. எங்கேன்னு கேட்டிங்கன்னா திருமூர்த்தி மலை. கரெக்டாக திருமூர்த்தி மலையில் நடக்குது. நாங்கள்லாம் போயிட்டோம். பார்த்தீங்கன்னா சுவாமியெல்லாம் கிளம்பியாச்சு. ஆராட்டு என்பது திருவிழா காலங்களில் கொண்டாடப்படும் ஒரு விசேஷ சம்பிரதாயமாகும். இதில் திருக்கோயில்களில் உள்ள சுவாமியை நீராட்டுவார்கள். இந்நிகழ்வு வருடந்தோறும் ஒவ்வொரு திருக்கோயில்களிலும் நடைபெறக்கூடிய ஒரு விசேஷமான தீர்த்தவாரி வைபவமாகும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோயில இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி அவரை திருமூர்த்தி மலைக்கு அழைத்து சென்று அங்கு இருக்கக்கூடிய அருவியில அவரை நம்ம ஆராட்டு செய்ய போறோம். திருமூர்த்தி மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து உடுமலைப்பேட்டை அருகே அமைந்துள்ள ஒரு பழமையான சிவன் கோயில். இங்கு மும்மூர்த்திகளும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஒரே இடத்தில் உருவமாக காட்சி தருகின்றனர். இந்த ஸ்தலமானது ஒரு குடைவரை கோயிலாகும். இந்த தலத்தின் பெயர் அமனலிங்கேஸ்வரர் என்ற பெயரில் இங்கு சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு என்று மூவரும் இயற்கை அழகு மற்றும் புராண கதைகளுக்கு பெயர் பெற்றதே திருமூர்த்தி மலை திருத்தலமாகும். பழமை 2000 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த திருத்தலமாக கருதப்படுகிறது. அதே போன்று மேற்கு தொடர்ச்சி மலையின் தோன்றி சலசலத்து ஓடும் தோணி நதி, அதாவது பாலாறு இந்த கோயிலின் அடிவாரத்தில் ஓடுகிறது. இந்த இடத்துல தான் ஐயப்ப சுவாமியை ஆராட்டு வைபவம் நடத்த போகிறோம். அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கோயில் அடிவாரம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி அபிஷேக ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஓடுகின்ற நதிக்கரையில் சுவாமியை அமர்த்தி அழகாக அபிஷேகம் நடந்துட்டு இருக்குது. அபிஷேகம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 அபிஷேகங்களுக்கு அடுத்து சுவாமியை எடுத்து சென்று அந்த நதிக்கரையில் அப்படியே சுவாமியோட முங்கி எந்திரிக்கிற காட்சி ரொம்பவும் அழகாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அபிஷேகம் சிறப்பாக முடிச்சாச்சுங்க. அலங்காரத்தில் சுவாமி இருக்கிறாரு. அவருக்கு தீப ஆராதனைலாம் பண்ணிட்டுங்க மறுபடியும் நம்ம சுவாமியை சக்தி விநாயகர் திருக்கோயிலுக்கு அழைத்து சென்று அங்கே படிப்பூஜையானது நடக்குங்க. கோயிலுக்கு வந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியங்க. காலையில் பார்க்கும்போது அளவுக்கு இல்லை, ரொம்ப நீட்டாக சுத்தம் பண்ணி சீரியல் லைட்லாம் போட்டு அமர்க்கலப்படுத்தியிருந்தாங்க. அப்புறம் ஆராட்டுக்கு வராத ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. படிப்பூஜையில் மிகவும் அருமையாக இருந்ததுங்க. அனைவரும் பார்த்துருப்பீங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக மிகவும் அருமையாக நடந்ததுங்க இந்த ஆராட்டு வைபவம். சுவாமியே சரணம் ஐயப்பா. திருச்சிற்றம்பலம்.